மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த மழை சீசன் வந்துட்டாலும் சரிங்க, பனி சீசன் வந்தாலும் சரிங்க, அதிகமாக மக்கள் அவசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சளி பிடிச்சிருச்சுங்க, என்னோட குழந்தைக்கு சளி பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்குதுங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நிறைய தாய்மார்களோட நிலையாக இருக்குது. இந்த சளி பிடிச்சிச்சுன்னு சொன்னோம்னா இந்த சளியை எளிமையாக வெளியேற்றுவதற்கு ஏதாவது நம்ம இயற்கையான சோர்ஸ் இருக்குதாங்க இயற்கை மருத்துவத்தில் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. நம்ம மருத்துவமனையிலே கூட, நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனையிலேயே கூட வர்றவங்களில் நிறைய பேர் இப்போ சளி பிடிச்சிருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸில் தான் அதிகமாக வராங்க. அப்போ இந்த சீசனில் சளி பிடிக்கிறதுக்கான காரணங்கள் தான் என்ன? இப்போ எல்லா பேருக்கும் சளி பிடிக்கல, ஆனால் கொஞ்சம் பேருக்கு தான் சளி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் பொழுது என்ன தான் காரணமாக இருக்குன்னு பார்த்தோம்னா, யாருக்கெல்லாம் அங்கே உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ள உள்ளுறுப்புகள் குறிப்பாக வயிறு பகுதி அதிகப்படியான வெப்பம் இருக்குதோ அவர்களுக்கு தான், அந்த குழந்தைகளுக்கு தான், அந்த பெரியவங்களுக்கு தான் கூட சளி பிடிச்சிருக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம கிட்ட வரக்கூடிய பேஷன்ஸ் நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ உள்ளுறுப்புகளில் வயிறு பகுதி அதிகப்படியான வெப்பம் இருந்தால் உங்களுடைய நுரையீரலில் சளி கழிவுகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதான் இப்போ இது வெப்ப நோயின்னு சொல்றதா குளிர்ச்சி நோயின்னு சொல்றதா அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி இது வந்து வெப்ப நோய் தான். நாம காமனாக அதை குளிர்ச்சி நோய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நீங்க பாருங்க, நல்ல வெயில் காலம் இருக்குதுன்னா இந்த வெயில் காலம் உச்சியில பெருசா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் வர போறது கிடையாது. ஆனால் வெயில் காலத்துல இருந்து மழை காலம் மாறுது பார்த்தீங்களா, அந்த மாற போற காலத்துல தான் நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏற்படுது. மழை காலம் இருக்குதுல்ல, இந்த மழை காலத்துல இருந்து டைரக்டா வெயில் காலத்துக்குள்ள வந்து ஜம்ப் ஆகும் பாருங்களேன், அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதாவது பருவ காலங்கள் மாறும் பொழுதுதான் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது. அந்த காலகட்டத்தில் நமக்கு சளி பிடிக்குது அப்படின்ற ஒரு நிலையும் ஏற்படுது. அப்ப சளி பிடிச்சிச்சுன்னு சொன்னோம்னா நம்மளுடைய உடம்பு தன்னைத்தானே சரி பண்ற பக்குவத்தில் இருக்கிறதுனால சளி கழிவுகளை வெளியேற்றுறதுக்குரிய வேலையை இயற்கையா பண்ணுது. ஆனா நாம என்ன பண்ணிக்கிறோம்னா அதை எப்படிடா வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நெப்ளைசர் வச்சு வெளியெடுத்துருவோமா அப்படின்லாம் கூட நம்ம ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக சளி பிடிச்சிச்சுன்னா அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நல்லா அவங்க சூப்பு சாப்பிட்டாங்க, நல்ல சூடான சூப்புகளை வந்து எடுத்துக்கிட்டாங்க சளியை முறிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம எடுக்கிறோமா? எடுக்கல. ரசம் வச்சாங்க, ரசத்திலேயே நமக்கு மூலிகை ரசம் வந்து பண்ணிட்டாங்க, இந்த சளி கழிவுகளை வெளியேற்றுற மாதிரி பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம பண்ணுறோமா? கிடையாது. சளி பிடிச்சிச்சுன்னா போயிட்டு உடனே நெப்ளைசரில் எடுத்து தான் பார்க்குறோம். அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க, சளி பிடிச்சிச்சுன்னா 3 நாளைக்கு இருக்கும், 5 நாளைக்கு இருக்கும், பேசாமல் லீவு போட்டு ரெஸ்ட் எடுத்துறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அதை கடைபிடிக்கிறோமா? இல்லை. உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உடனே நம்ம சளியை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு மருந்தோ மாத்திரைகளோ சிறப்போ அல்லது நெப்ளைசரோ பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த உடம்பு சளியை வெளியேற்றுவதற்கான முயற்சியாக ஏற்படுத்தக்கூடியதில் தும்மல், இருமல், ரன்னிங் நோஸ், மூக்கில் தண்ணி வடிகிறது, சளி வடிகிறதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கொடுக்கும். கடைசியில் நெற்றியில் வந்து தண்ணி கோர்த்துக்குச்சுன்னு சொல்லிட்டு நீர் கோர்வை அப்படின்ற மாதிரிலாம் சில அறிகுறிகள் கொடுக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அறிகுறிகளும் ஒவ்வொரு நோய்கள்னு சொல்லிட்டு தும்மலுக்கு இருமலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறிகுறிகளுக்கும் நம்ம மருந்து மாத்திரை சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் மிக தவறான ஒரு விஷயம். இதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சளியை வெளியேற்ற முடியாமல் அது உள்ளேயே தேக்கம் அப்படின்ற ஒரு சொல்ல கொண்டு போயிருது. இது தேங்குறது தான் இன்னைக்கு ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் கேன்சர் வந்துடுச்சு அப்படின்ற சூழல் ஏற்படுதுல. அவங்களுக்கெல்லாம் நீங்க பாருங்க, சின்ன வயசுல சளி பிடிச்சி சளியை வெளியேற்றாம உள்ள அடக்கியிருப்பாங்க, அவர்களுக்கு இன்னைக்கு கேன்சர் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த சளி கழிவுடைய தேக்கம் தான் பின்னாளில் கேன்சராக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பாருங்க, சின்ன குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிச்சுன்னா சளியை வெளியே தான் எடுக்கணும், வெளியில் எடுக்காம உள்ள ஆஃப் பண்றதுக்கான மெடிசன்ஸை வாங்கி போட்டு ஆஃப் பண்ண தான் செய்யறோம். சரி, நெப்ளைசர் மூலமா எடுத்துக்கலாமா, அது கூட நம்ம வெளியே எடுக்கிற ப்ராசஸ் தான் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ற பக்குவத்தில் இருக்கிறதுனால அதுவா வெளியேற்றக்கூடிய ஒரு ப்ராசஸை விட்டுட்டு வெளியில இருந்து ஆர்டிஃபிஷியலா வெளியில இருந்து எடுக்கிறோம்னா உடம்பு பார்க்கும், சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையுமே நீயே எடுத்துக்க அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போ நீ எடுத்துக்கிற ஒரு சூழல் இருக்கையில் நீ எடுத்துக்க அப்படின்ற மாதிரி வந்துடும். நீங்களே பாருங்க, உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறீங்க, சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, இல்லை படிக்கிறதுக்கு சொல்கிறீங்க வச்சுங்களேன், அவங்க குழந்தைக்கு படிக்கிறதுக்கு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க வந்து கேட்கல, திரும்ப 2ஆவது முறை சொல்கிறீங்க, 3ஆவது முறை சொல்கிறீங்க, 5ஆவது முறை சொல்கிறீங்க, கேட்கல, என்ன பண்ணிடுவோம் கடைசியில்? போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம்ல. அது மாதிரி தான் நுரையீரல் நீங்கள் நெப்ளைசர் மூலமாக எடுக்கப்படும் பொழுது உங்களுடைய குழந்தை என்ன பண்ணும், அதாவது உங்களுடைய நுரையீரல் என்ன பண்ணும், அது மீண்டும் மீண்டும் இல்லை இரு பொறு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்டம்ஸ் என்ன அதிகப்படுத்தும் பண்ணும். ஆனால் கடைசியில் வந்து நம்ம நெப்ளைசர் மூலமாகவே சளியை எடுத்து பழகப்படும் பொழுது நுரையீரல் என்ன பண்ணிங்கன்னா ஒவ்வொரு முறையும் சளி பிடிச்சுன்னா நீ நெப்ளைசர் மூலமாக எடுத்துக்க பண்ணுற மாதிரி விட்டுருது. ஒவ்வொரு முறையும் போய் நெப்ளைசர் மூலமாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மிகப்பெரிய தவறான விஷயம். நுரையீரலை தானாக வெளியேற்ற வையுங்கள், அதான் பெஸ்ட். அப்போ 5 நாளைக்கு இந்த சளியை வெளியேற்றுறதுக்குரிய ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்.
இதுதான் ரியாலிட்டி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 5 நாளைக்கு போய் நெபுலைசர் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா 6வது நாள் வராது. 5 நாள் நீங்கள் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு தனித்தனி க்ளீன் பண்ணுது இல்லையா, கிளியர். அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சளியை வெளியேற்றுவதற்குரிய ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துங்க. அதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதுவும் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு மெத்தடு தான். நிறைய இன்னைக்கு பெரியவங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிச்சுன்னா வெளியேற்றுறதுக்கு அப்படின்னா நிறைய சோர்சஸ் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய சளி கழிவுகள் பெரியவங்களுக்கு நீங்கள் வெளியேற்றணும்னா ஆடாதொடை அப்படின்ற ஒரு மூலிகையை பயன்படுத்துங்க. இன்னைக்கு ஆடாதொடை இலைகளாக கிடைச்சிச்சுன்னா நல்லது தான், கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடாதொடையில் நமக்கு பவுடர் ஃபார்மில் இன்னைக்கு வந்து கிடைக்குது, கசாயம் ஃபார்மில் இன்னைக்கு வந்து கிடைக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆடாதொடை மணப்பாகு அப்படின்னு கூட கிடைக்குது, சிறப்பு வடிவத்தில் கூட கிடைக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆடாதொடையை நீங்கள் பெரியவங்க சேர்த்துக்கிட்டே வர 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 உங்கள் லங்ஸுக்குள் இருக்கக்கூடிய சளி கழிவுகள் வெளியேற்றுவது மட்டுமல்லாமல் திரும்பவும் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கப்படும். அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. எவ்வளோ நாளுங்க எடுத்துக்கலாம்? ஒரு மாதமாக சளி வந்து வெளியேறிக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து எடுத்துங்க. அதை 6 மாதத்துக்கு கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த ஆடாதொடை மணப்பாக எடுத்துக்கிட்டே வந்து உங்களுடைய நுரையீரல் சுத்தமாக நல்லா க்ளீன் ஆகி நுரையீரல் உங்களுக்கு நன்றி சொல்லும். அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணும். அப்போ பெரியவர்கள் இது மாதிரி வந்து இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வறட்டுருமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் அதிமதுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை கிடைக்கும். அந்த அதிமதுரம் பவுடர் ஃபார்ம்லேயே கிடைக்கும். நீங்கள் நல்லா 1 லிட்டர் தண்ணி 2 லிட்டர் தண்ணியில் அதிமதுரத்தை போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணியை கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடில் நல்லா வார்ம் வாட்டராகவே நீங்கள் தண்ணியை குடிச்சிட்டே வரலாம். அது உங்களுக்கு இந்த தொண்டை பகுதி எல்லாத்தையும் நல்ல ட்ரையாக இருக்கிறத எல்லாத்தையும் கூல் பண்ணி கொடுத்துரும். வறட்டிருமல் போன்ற பிரச்சனை கூட வராது. லங்ஸ் ஹீட் இருக்கும், அதை கொண்டு எல்லாமே வந்து கூல் பண்ணி கொடுத்துரும். அப்படி வந்து அதிமதுரம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் அதுவே வந்து சளியோடு வரக்கூடிய ஒரு இருமல் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தாலிசபத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரணம் உங்களுக்கு கிடைக்கும். அது வறட்டுருமலையும் சரி செஞ்சுக்கிறோம், அது சளியோடு வரக்கூடிய கரெக்ட்னு வரக்கூடிய இருமலையும் அது வந்து சரி பண்ணி கொடுக்கும். தாலிசபத்ரியை நீங்கள் எடுத்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். இது பெட்டர். அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் தாலிசபத்திரியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூலிகைகளாகவே வந்து பயன்படுத்தினாங்க, நேரடியாக பயன்படுத்துனாங்க. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு அது கிடைக்கலனா கூட பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். அது வந்து நமக்கு நாட்டு மருந்து கிடைக்கும். அதையும் நீங்கள் அப்படி கூட வந்து பயன்படுத்தலாம். அப்போ பவுடர் ஃபார்மில் இருக்கிற தாலிசபத்திரி சூரணத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த சளியை வெளியேற்றுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுற இருமலை கட்டுப்படுத்தி சளியை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு வேலை நடக்குங்க. பெட்டர். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்குதுங்க, ரொம்ப சின்ன குழந்தை, பச்சை குழந்தையாக இருக்குது, 6 மாத குழந்தை, 1 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குதுன்னா அந்த சின்ன குழந்தைகளுக்கு சளியை வெளியேற்றினதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக் பண்ணாங்க நிறைய. அதை பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதை உறிஞ்சி வெளியெடுக்கக்கூடிய முறைகள்லாம் வந்து பண்ணாங்க. அப்போல்லாம் இப்போ நீங்கள் பண்ண முடியாதுல்ல, ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன். நம்ம வந்து ஆரத்தி எடுப்போம்ல, இந்த ஆரத்தி எடுப்பதற்கு தேவையான இது பண்ணுவோம். அதாவது வெற்றிலை, மஞ்சள் பொடி, சுண்ணாம்பு, இதெல்லாம் வந்து ஆரத்தி எடுத்துறதுக்கு பயன்படுத்துவோம். அது மாதிரி வந்து அந்த 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, பெட்டராக இருக்கும். கொஞ்சம் ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க, இந்த வெத்தலையே நல்லா அப்படியே வந்து பிச்சு போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க, கலக்குங்க. லேசாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற அது ரெட் கலரில் மாறும். இந்த ரெட் கலரில் மாறின இதை எடுத்து நமக்கு அந்த நெஞ்சு பகுதிகளில் அப்படியே அந்த லங்ஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. த்ரோட்லேயும் உங்களுக்கு சளி இருக்கிற மாதிரி இருக்குன்னா அங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சின்னவங்களுக்கு மட்டும்தான் பண்ணணுமா, பெரியவங்களுக்கு பண்ணலாமா? பெரியவங்களும் தாராளமாக பண்ணலாம். இப்போ இது ஏதாவது பொத்து போயிருமா அந்த இடத்துல அப்படின்னா அப்படிலாம் பொத்து போகாது, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடு தான். சளி இருந்துச்சுன்னா அந்த சளியை இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணிடும், உள்ளே குடிச்சு உறிஞ்சி எடுத்த மாதிரி வந்து எடுத்துரும். இது உடனே நல்ல ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும், நல்ல தூக்கம் வரும். அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும், நல்ல தூங்கும். இந்த சளியை வெளியேற்றுறதுக்கு வேறு நிறைய ரூட் இருக்குதுங்க. அப்படி அந்த ரூட் வழியை வெளியேற்றி விட்டுரும். அடுத்து தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு யூரின் போகும் பாருங்கள், ஃப்ரீயாக அப்படியே சல்லுன்னு, சரிங்களா? நிறைய மாற்றம் தெரியும். அது மோசன் வழியாகவும் உங்களுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். இந்த சளி கழிவுகள் மோசன் வழியாகவும் போக ஆரம்பிச்சிடும். கரைஞ்சி யூரின் வழியை, வியர்வை வழியை, இப்படி பல வடிவங்களில் வெளியே ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா அன்றைக்கி குழந்தைக்கு மோசன் போகும்பொழுது வெள்ளையாக கட்டியாக சளிகள்லாம் வெளியேறதை கூட உங்களால் வந்து பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ரொம்ப எளிமையான வழி. சிறு குழந்தைகளுக்கு கூட சளி பிடிச்சதுன்னா இது மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இது ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆடாதொடைய நீங்கள் சின்ன குழந்தைகள்லேயே அடிக்கடி சளி, சைனஸு, இது மாதிரி வந்து தும்மல், இப்படிலாம் பிரச்சனைகள் வந்து சின்ன குழந்தையிலே இருக்குதுன்னா அவர்களுக்கு ஆடாதொடைய நீங்கள் தினந்தோறும் நீங்கள் தாராளமாக வந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்க பெரியவங்க ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் அவஸ்தைப்படுறவங்கள கண் கூட பார்த்துருப்பாங்க. அவங்க எல்லா பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி எடுத்துருக்க மாட்டாங்க. உங்கள் குழந்தைகள் இது எடுத்ததுனால அவங்களுக்கு லைஃப் டைம் இந்த பிரச்சனை வராமல் பாதுகாத்துருப்பாங்க. அதனால் ரொம்ப எளிமையான மெத்தடு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நுரையீரலில் சளி இல்லாத வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். வாழ்த்துக்கள்.
நன்றி.